ஆல்ரெடி நான் சொன்னதே தான், சுய இருப்புலேயே அந்த நித்தியமும் கலந்து இருக்குது. நித்திய பண்பு. ஸோ இது கடவுள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு, நித்தியம் நித்தியமாக இருப்பது. நம்ம வாசனத்தில் வாசிக்கிறோம், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அதை மட்டும் இல்லாமல் தேவன் மோசே கிட்ட ஆண்டவர் பேசும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மட்டும்தான் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கவனிக்கணும். இருக்கிறவராகவே இருந்தேன்னு சொல்லலை, இருக்கிறேன். அப்போது மோசே காலத்தில் நீங்கள் படிச்சிங்கனாலும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதுக்கப்புறம் சாமுவேல் காலத்தில் படிச்சிங்கனாலும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த காலத்தில் நீங்கள் அதே வசனத்தை படிச்சிங்கனாலும் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எந்த காலத்தில் நீங்கள் படிச்சிங்கனாலும் அவர் இருக்கிறாரு. ஓகே, இருந்தார் இல்லை, இருப்பார் இல்லை, இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் இருந்துகிட்டே இருப்பார். ஸோ அதுதான் நித்தியம். ஸோ நித்திய பண்பு கடவுள்கிட்ட மட்டுமே இருக்கிறது, அது நம்மக்கிட்ட பகிர முடியாது.